ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் அவங்க அம்மா கிட்ட காசு கேட்டுட்ருப்பாங்க. நீ தான் வேலைக்கு போறியா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட காசு கேட்குற செலவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. உடனே மனோஜ், அந்த வேலைக்கு போகிறத நான் நிறுத்திட்டேன், வேலைக்கு இனிமேல் போக போகிறதில்ல, வேறு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இந்த வேலையும் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே ஷாக்காக கேட்பாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஒரு வேலையாவது உருப்படியாக செய்கிறியா அப்படின்னு மனோஜ் அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, சரி என் திறமைக்கும் என் படிப்புக்கும் ஏற்ற வேலைக்கு நான் போகிறேன், அது வரையும் என்னை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இப்போதைக்கு செலவுக்கு காசு கொடுன்னு கேட்கும்போது, என்கிட்ட காசு கூட இல்லை, அந்த 1,00,000 கூட அவங்க அப்பா தான் வச்சுருக்காங்க, என்கிட்ட தரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனாவை கூப்பிட்டு பேசுவாங்க. எதுக்காக உங்கள் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி மீனாவும் கேட்பாங்க. நான் அப்படி சொல்ல வரல, நான் சொல்லி நீ உங்கள் வீட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் போன விஷயம் உங்களுக்கே தெரியாதே, நீங்கள் ஏன் சொல்லி தான் நான் போகணுமா அப்படின்னு சொல்லி மீனாவும் கேட்பாங்க. நான் சொல்லி தான் உங்கள் வீட்டுக்கு நீ போனேன்னு உன் தம்பிக்கிட்ட போய் சொல்லு, அவன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் என் தம்பியை பார்த்தீங்க, மறுபடியும் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணீங்களா, அடிக்க போனீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது, இன்னொரு தடவை வந்து பேசினா கண்டிப்பாக அடிச்சிருவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மீனா கிட்ட முத்துவும் கோவமாக பேசுவாங்க. நீங்கள் அவனை அடிக்கிற அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ளே என்னதாங்க பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட மீனா கேட்பாங்க. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீ போக வேண்டாம், உங்கள் அம்மாவும் உன் தங்கச்சியும் உங்ககிட்ட பேசணுன்னா இங்கே வர சொல்லி பேசு, உன் தம்பி இருக்கிற வீட்டுக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனா கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே மீனா அவங்களோட தம்பிக்கு கால் பண்ணி, என்ன தான் நடக்குது இந்த வீட்டில், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, மாமா ஏன் இப்படி வந்து உங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கே என்ன வரக்கூடாது, உன் தம்பி இருந்தால் போகக்கூடாதுன்னு எதுக்காக சொல்லணும், நீ என்ன தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட கேட்கும்போது, ஏன் உன் புருஷன் சொல்லலையா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்பாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு, இத்தனை நாள் மாமாவாக இருந்தவங்க இன்றைக்கி என் புருஷனாக போயிட்டாரா, உங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே கோவப்பட்டு பேசுவாங்க. உடனே சத்யா இருந்துக்கிட்டு, நீ இனிமேல் அங்கேயே இரு, உன்னை எப்படி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும், அப்படி வந்து நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே சத்யா ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு சத்யா சத்யான்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்போதே கட் பண்ணிவிடுவாங்க. கோவப்பட்டு என்ன தானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடையே இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவோட அப்பா சட்டப்பையில் 300 ரூபாய் பணம் வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த பணத்தை வந்து மனோஜ் தான் எடுத்திருப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.